ஹாய் வீவர்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பன்னீர் பட்டர் மசாலா. அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்ப்போம் வாங்க. பெரிய வெங்காயம் 4, பெரிய தக்காளி பழமாக இருக்கிறது 3, காஞ்ச மிளகாய் 6, நீங்கள் காரத்துக்கு ஏற்றாப்புல சேர்த்துக்கோங்க. பட்டை ஒரு துண்டு, ஏலக்காய் 4, கிராம்பு 6 இல்லைன்னா 8, இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன், சோம்பு, ஜீரகம், மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், மல்லித்தூள், கறி மசாலா. இது கறி மசாலா நீங்கள் கடையில் கேட்டால் கொடுப்பாங்க. கரம் மசாலா வேறு, கறி மசாலா வேறு, ரெண்டுமே நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. அப்புறம் தேவையான அளவு உப்பு. இப்போ ஒரு கடாயில் 2 ஸ்பூன் ஆயில் விட்டுக்கோங்க. இதில் நம்ம கேஷ்யூ நான் சேர்க்கலை, மறந்துட்டேன். நீங்கள் செய்யும்போது கேஷ்யூ கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. முந்திரி பருப்பு ஒரு 7லேருந்து 10க்குள்ளே நம்ம சேர்த்துக்கலாம். அது சேர்த்தா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். ஆயில் விட்டுக்கோங்க. ஆயிலில் 1 ஸ்பூன் சோம்பு, பட்டை, கிராம்பு, ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. அப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் சேர்த்துக்கோங்க. காஞ்ச மிளகா, இது எல்லாமே நல்லா வதங்கணும். அப்புறம் இந்த ஸ்பூன் அளவுக்கு 1.5 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. இது நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கணும். அப்புறம் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் சேர்த்துக்கிட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்துருங்க. உப்பு சேர்த்து நம்ம வதக்குனா கொஞ்சம் சீக்கிரம் நல்லா வதங்கும். அப்புறம் 2 ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கோங்க. இது மூடி வச்சு ஒரு 10 மினிட்ஸ் நல்லா வதக்குங்க. மீடியம் ஃப்ளேமில் நல்லா வதங்கணும். இது இப்போ ஆற வச்சுருவோம். நல்லா ஆறின பிறகு அரைச்சி எடுத்துகிட்டு காட்டுறேன். அப்புறம் ஒரு கடாயில் கீ விட்டுக்கோங்க. 2 ஸ்பூன் கீ விடுறேன். நீங்கள் பட்டர் சேர்க்கணும். பட்டர் சேர்த்தா இன்னும் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். சேர்த்துட்டு இதிலையே நம்ம இந்த அரைச்சி விட்டது எல்லாமே ஊற்றுறோம். அரைச்சதை விட்டுட்டு அதுக்கப்புறம் அதில் 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், நீங்கள் காரத்துக்கு ஏற்றாப்புல நீங்கள் சேர்த்துக்கோங்க. 1 பிஞ்ச் அளவுக்கு மஞ்சத்தூள், 1/2 ஸ்பூன் மல்லித்தூள், கறி மசாலா அது 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. தேவையான அளவு உப்பு எல்லாமே போட்டு நல்லா கொதிக்க விடணும். அதுக்கப்புறம் டொமேட்டோ சாஸ் 2 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. சோயா சாஸ் இந்த மூடி அளவுக்கு 1 மூடி எடுத்தால் போதும். இது இனிப்பு கொஞ்சம் இனிப்பு புளிப்பாக இருக்கும். அப்போ தான் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் சேர்க்குறோம். இது எல்லாமே சேர்த்துட்டு நல்லா கலக்கி விட்டுருங்க. இது கொதி வந்த பிறகு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பன்னீர் போடுறோம். எல்லாமே மூழ்கிற மாதிரி நல்லா கலக்கி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 to 15 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் நல்லா வேகட்டும். ஆயிலெலாம் கொஞ்சம் திரிஞ்சு வரும். அந்த டயத்தில் நம்ம பார்ப்போம். மூடி வச்சுருங்க. மீடியம் ஃப்ளேமில் இருக்கட்டும் ஒரு 15 மினிட்ஸ். இப்போ 15 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி நம்ம குடமிளகா சேர்க்க போகிறோம். குடமிளகா லாஸ்ட்டில் சேர்த்தா தான் அது டேஸ்ட்டாக இருக்கும். இதுவும் ஒரு 5 to 10 மினிட்ஸ் அப்படியே மூடி வச்சுருங்க. இப்போ 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி கொத்தமல்லி இலையை தூவிடலாம். நான் இப்போ ஃப்ரெஷ் க்ரீம் என்கிட்ட இல்லை. அதனால் நான் பால் நல்லா கெட்டியாக தண்ணி விடாமல் நல்லா கெட்டியாக செஞ்சுருக்கேன். கொதிக்க விட்டுருக்கேன். நல்லா சுண்டை காய்ச்சி அது ஃப்ரெஷ் க்ரீம் மாதிரி தான் இருக்கும். அதை அப்படியே ஊற்றிடலாம். ஒரு 1/4 கப் ஊற்றினா போதும். ஒரு சின்ன கரண்டி அளவுக்கு குழிக்கரண்டி அளவுக்கு இருந்தால் அதை ஊற்றிடுங்க. பால் எப்போவுமே ஸ்டாக் இருக்கும். இது ஒரு 5 மினிட்ஸ் இருக்கட்டும். அப்புறம் ஓப்பன் பண்ணி பாருங்கள். பன்னீர் பட்டர் மசாலா ரெடி ஆயிடுச்சு. இது சப்பாத்திக்கு செமையாக இருக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
தேங்க்யூ வீவர்ஸ்.